வணக்கம், வெல்கம் பேக் டு 1GB Tech சேனல். ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ சாம்சங் அவங்களோட ஏ சீரிஸில் 2 ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று A35, இன்னொன்று A55. ஸோ நம்ம கையில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா A55 வந்து இருக்கு. இந்த ஃபோனில் ஐபி ரேட்டிங், சூப்பரான டிஸ்பிளே, ப்ராசர் வைஸ் நல்லா இருக்கு. ஸோ இது போல எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸை உள்ள வச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக என்னோட குயிக் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பார்த்தலாம். டாப்பில் Galaxy A55 கொடுத்துட்டு கீழே அதோட இமேஜ், கீழே சாம்சங் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் திருப்பி பார்த்தோம்னா இதோட ஹைலைட்டான சில ஸ்பெக்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணிட்டு கீழே இதோட பிரைஸ் டீடைல்ஸ் அண்ட் பாக்ஸில் என்னென்ன வருதுன்னு சொல்லியிருக்காங்க. பாட்டமில் கலர் அண்ட் ரேம் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. சீலை கட் பண்ணுறதே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். இது போல் பேப்பரில் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம கட் பண்ணுறதுக்கே அந்த ஃபீல் வந்து வேற லெவலில் இருக்கும். சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு குட்டி பாக்ஸில் சிம் எஜெக்டர் டூல் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு இருக்கு. Type-C to Type-C கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்மளோட மொபைல் தான். டாப்ல இருக்க இந்த ஒரு ரேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்டிக்கரே ரிமூவ் பண்ணிட்டு மொபைல் ஆன் பண்ணிடலாம். எப்பயும் போல இதுலயும் சார்ஜிங் அடாப்டர் கொடுக்கல, நீங்க தனியாக தான் வாங்கிக்கணும். ஃபர்ஸ்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது முன்னாடி மாடலுக்கும் இந்த மாடலுக்கும் பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்லை. பேக் சைட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சைடு ஃப்ரேம் மெட்டலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. லைட்டாக வந்து இந்த பவர் பட்டன் இருக்க இடத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பம்ப் ஏறி இறங்குற மாதிரி பார்க்குற கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. கீ ஐலாண்ட் டிசைன் அப்படின்னு சொல்றாங்க. திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8.2 mm திக்னஸ் இருக்கு. வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 213 கிராம் வெயிட் இருக்கு. சிங்கிள் ஹேண்ட்ல யூஸ் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளா இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் அதிகமா இருக்க ஃபீல் இருக்கு. 3 கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. ஐஸ் ப்ளூ அப்படின்ற கலர் தான் நம்ம கிட்ட இருக்கு. அப்புறம் நேவின்னு ஒரு கலர் அண்ட் லைலக் அப்படின்ற இன்னொரு கலர் வேரியன்ட்டுமே இருக்கு. இதுல இன்னொரு ஹைலைட் கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டஸ் பிளஸ் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுக்குமே. இதுல இன்னொரு சூப்பரான ஹைலைட் அப்படின்னு பார்க்கும்போது IP67 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இதனால இந்த போனை தண்ணிக்குள்ள போறீங்க இல்ல தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு அப்படின்ற பட்சத்துல எந்த ஒரு பிரச்சனையும் வராது. பெசல்ஸ் பார்க்கிறதுக்கு மினிமலா தான் இருக்கு. டிஸ்பிளேயோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6.6 inch Full HD Plus சூப்பர் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்காங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட உங்களுக்கு வருது. பீக் பிரைட்னஸ் 1650 nits வந்து கொடுத்துருக்கனால ஸோ நீங்கள் இண்டோரில் யூஸ் பண்ணாலும் நல்லா இருக்கு. நீங்கள் அவுட்டோரில் யூஸ் பண்ணுறீங்க இல்லை டேரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணாலும் டிஸ்பிளே பார்க்கறதுக்கு பிரைட்டாக தான் இருக்கு. ஓவராலாக டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்கனால நல்ல ஒரு டீப் பிளாக், சேச்சுரேஷன் லெவலாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாட்டமில் 2 மைக் செட்டப் இருக்கு. ஒரு Type-C போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் ஒன்று வருது. இந்த ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா டாப்ல இருக்க அந்த இயர் பீஸும் சேர்ந்து உங்களுக்கு ஸ்பீக்கராக இருக்காது. டுவல் ஸ்பீக்கர் செட்டப்ல ஸ்டீரியோ எஃபெக்ட்ல உங்களால கேட்க முடியும். டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோட இருக்கு. கேட்கறதுக்கு சவுண்ட் குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கு. டாப்ல சிம் ட்ரே ஓபன் பண்ணி பார்த்தோம்னா ஹைபிரிட் சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு இல்ல ஒரு சிம் கார்டு ஒரு SD கார்டு நீங்க சேம் டைம்ல யூஸ் பண்ணிக்க முடியும். SD கார்டை பொறுத்த வரைக்கும் 1 TB வரைக்கும் எக்ஸ்பாண்டபிளா யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்மே இருக்கு. ரைட் சைட்ல வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்றதுக்கு நல்லா ஃபாஸ்டா இருக்கு. OS அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட One UI 6.1ல ரன் ஆயிட்டு இருக்கு. Android 14 பேஸ் பண்ணி லாஸ்டா வந்து செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது February மாசம் வந்து வந்திருக்கு. இவங்க ப்ராமிஸா சொல்லக்கூடிய அப்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4 இயர்ஸ்க்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 5 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா ப்ளோட்வேர்ஸ் ஆப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 2-3 தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் நம்மளால வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது. கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல 32 மெகாபிக்சல் அப்பேச்சர் வேல்யூ 2.2 ஓட இருக்கு. இந்த ஒரு சில போட்டோ சாம்பிள்ஸ் நீங்க வந்து பார்க்கலாம். நீங்க நார்மல் போட்டோ எடுக்கிறீங்க இல்ல போர்ட்ரேட்ல எல்லாம் வச்சு போட்டோ எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல அந்த போர்ட்ரேட்டோட எட்ஜ் டிரெக்ஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. பேக் சைட் கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது 50 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா அப்பேச்சர் வேல்யூ 1.8 ஓட வருது. ஆட்டோ ஃபோக்கஸிங் இருக்கு. ப்ளஸ் OIS சப்போர்ட்டோட இருக்கனால ஷேக்கிங்கே இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபோட்டோஸும் வீடியோஸும் உங்களால் எடுத்துக்க முடியும். அல்ட்ரா வைட் ஆங்கிளை பொறுத்த வரைக்கும் 12 மெகாபிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ரோ கேமரா 5 மெகாபிக்சலுக்கு வந்து இருக்கு. வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலையுமே 4K 30 FPSல உங்களால் எடுத்துக்க முடியும். அதே போல 1080p 30 இல்ல 60 FPSல உங்களால் எடுத்துக்க முடியும். 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி 25 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாக்ஸ்குள்ள அடாப்டர் வராது. பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க நார்மல் யூஸ் தான் பண்றீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கான பேட்டரி லைஃப் தாராளமா நிக்கும். ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது Exynos 1480 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிக்கஸ்ட் வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த போனை நான் ஒரு 2 நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க அதிகமா கேம் பிளே பண்றீங்க இல்ல அதிகமா வீடியோ சாங் மல்டிமீடியா கன்சப்ஷன்லாம் அதிகமா பண்றீங்க அப்படின்னும் போது எந்த இடத்துலயும் லேக் அண்ட் ஹீட்டிங் இஷ்யூ நான் வந்து ஃபேஸ் பண்ணல. லாங் டர்ம் யூஸ் பண்ணாதான் எந்த அளவுக்கு இது இருக்கு அப்படின்னு தெரியும். உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க, நான் போட ட்ரை பண்றேன். ரேமோட டைப் LPDDR5X RAM கொடுத்துருக்காங்க.
ஸ்டோரேஜ் டைப்பை பொறுத்த வரைக்கும் UFS 3.1ல இருக்கு. ஃபைனலா பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது லான்ச்சுக்கு முன்னாடி என்கிட்ட டிவைஸ் இருக்கனால பிரைஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. அநேகமா எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்டர் 40K வரலாம்னு எதிர்பார்க்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் பிரைஸ் வந்தோடனே ஆட் பண்றேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க இந்த மொபைல் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல வந்து மீட் பண்ணலாம். பை.